நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையே ஆலயம்னு சொன்னதை குறித்து பார்த்தோம். அப்படி அவர் ஏன் தன்னுடைய சரீரத்தை ஆலயம்னு சொல்லணும்? இதை நம்மளுக்கு சாதாரணமா ஒரு பதில் சொல்லணும்னா, அவர் தேவனுடைய குமாரன், அதனால அவருடைய சரீரத்தை ஆலயம்னு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லிடலாம். அந்தபடி சொல்றதை காட்டிலும் வேத வசனங்களை கொண்டு தெளிவா நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு நேர்த்தியாக புரியும். அதற்காக இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொலோசேயர் 2வது அதிகாரம் வசனம் 9. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு ஏன் அவர் தன்னுடைய சரீரத்தை ஆலயம்னு சொன்னாருங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது இல்லையா? தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம், பிதாவாகிய தேவனுடைய தன்மை எல்லாம் சரீர பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வாசமா இருக்கு இல்லையா? அதையே இது குறிப்பிடுது. அந்தபடியாக இதையே நமக்கு வசனங்களும் சொல்லுது. எபிரேயர் 1 வசனத்தை எடுத்துட்டோம்னா, அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமா இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இதே கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 15வது வசனம் சொல்லுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம்னு. இந்தபடியாக நம்மால் காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்து சரீர பிரகாரமா நமக்கு தேவனுடைய தன்மைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்காரு. அப்படியாய் அவருடைய சரீரம் ஆலயமாக காணப்படுவதற்கு இதுவே முக்கியமான காரணமா இருக்கு. இந்தபடியா தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி தேவனுடைய அன்பை நமக்கு பிரதிபலித்து சரீர பிரகாரமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற அடிச்சுவடியும் நமக்கு வைத்து போயிருக்கிறாரு. இந்தபடியாக அவர் மாம்சத்தினால வந்ததன் மூலமாகவே நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிச்சிருக்காரு. அப்படியாக அவருடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்வதற்காகவே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னும் துணையாளர் கொடுத்திருக்காரு. அதே போல அவருடைய தன்மைய வேதாகமத்தில் உள்ள சத்திய வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அதனாலதான் அதை அனுதினமும் வாசிச்சு தியானிச்சு அந்த தன்மையுடையவர்களாக நாம மாறணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? இதையெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாம்ச சரீரத்துல வந்து செய்து முடித்துட்டாரு. இனி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி வாழ்வதே. அந்தபடியாக வாழும்போதுதான் நம்மால நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளார வாசம் செய்தனா, சபையாகிய சரீரத்துக்கு தலையாக தந்தரப்பட்ட அவருக்குள்ளாரதான் நாம அவயவங்களா இருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளார அவயவங்களாக நாம எப்படி செயல்படணுங்கிறத பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம கேட்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார் இல்லையா? அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணை தேடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாமே குற்றமற்றதாக இருக்கும்படி காத்து கொள்வதே. அந்தபடியான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதே தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. அதற்காக அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உமக்குள்ளார வாசமா இருக்கிறதுங்கிறத வசனம் எங்களுக்கு நேர்த்தியாக காண்பிக்கிறது தகப்பனே. அந்தபடியாக காணக்கூடாத தேவனின் தற்சொரூபமாகவும் அவருடைய தன்மையின் வெளிப்பாடாகவும் நீர் எங்களுக்கு இருப்பதனால உம்மை பின்பற்றுவர்களாகி உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக மாறணும் ராஜா. அதற்காகவே சத்திய ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கீங்க தகப்பனே. அவர் எங்களுக்குள்ளார வாசம் செய்து எங்களை நடத்துவதற்காக நீர் தந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து உம்மோடு இருக்கிற ஐக்கியத்துல இன்னுமாய் பலப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாய் உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.